வணக்கம். இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள். பொன்முடிக்கு இன்று மாலை பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் ஆளுநர் ரவி. பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் முடிவு எடுக்க ஆளுநருக்கு 24 மணி நேரம் கெடு விதித்திருந்த நிலையில் இன்று மாலை 3:30 மணியளவில் ஆளுநர் RN ரவி பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இந்த பதவி பிரமாண நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிலையில் மீண்டும் பொன்முடிக்கு அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறையை ஒதுக்கியுள்ளது தமிழக அரசு. அது தொடர்பான ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. இப்போது அந்த துறை ராஜகண்ணப்பன் வசம் கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த பொன்முடி கடந்த 2006 முதல் 2011 காலகட்டத்தில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக அவர் மீது அவரது மனைவி விசாலாட்சி மீதும் நடந்த 2019 ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கிலிருந்து இருவரையும் விடுதலை செய்து விழுப்புரம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2016 ஆண்டு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழக அமைச்சராக பதவி வகித்த பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை மற்றும் தலா 50 லட்சம் அபராதம் விதித்து கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இதனால் பொன்முடியின் அமைச்சர் பதவி பறிபோனது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்தும் பொன்முடியை குற்றவாளி என அறிவித்த தீர்ப்புக்கு தடை விதித்தும் உத்தரவிட்டது. இதனை அடுத்து MLAவாக பொன்முடி தொடர்ந்து நீட்டிப்பதாக அறிவிக்கப்பட்டது. அவருக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரி அதற்கான பரிந்துரையை ஆளுநர் RN ரவிக்குமார் முதல்வர் MK ஸ்டாலின் அனுப்பி வைத்தார். ஆனால் ஆளுநர் அந்த பரிந்துரையை நிராகரித்தார். இதைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநரின் செயல் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, ஜனநாயக முறைப்படி மனுதாரருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்குமாறு முதல்வர் பரிந்துரை செய்துள்ளார், அதை ஆளுநர் எப்படி நிராகரிக்க முடியும் என்று முதல்வரின் தனிப்பட்ட அதிகாரத்தின் ஆளுநர் எப்படி தலையிட முடியும்? இந்த விவகாரத்தில் ஆளுநர் தனது முடிவை 24 மணி நேரத்துக்குள் எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் எங்களது நடவடிக்கை என்ன என்பதை இப்போது நீங்கள் கூறப்போவது இல்லை என்று கெடு விதித்தது. இந்த நிலையில் இன்று மாலை பொன்முடிக்கு ஆளுநர் ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.